கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம். நான் ஆர்ஜே நந்தினி. கேள்விகளுக்கான பதில் பார்த்து கொண்டு வருகின்றோம். தெய்வங்களின் கைகளில் எதுக்கு இத்தனை ஆயுதம் என் கட்டுப்பாடு சம்பந்தமாக கேட்டிருந்தார்கள். கடவுள்கள் கையில் ஏன் இந்த ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது, பாவம் குற்றம் செய்பவர்களுக்கு அதை பண்ணால் ஒரு லைட்டாக ஒரு பயம் வரணும். அதாவது இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ் அண்ட் போலீஸ்கிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீரங்கி, பெரிய கன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நாங்கள் சாதாரணமான மக்கள் நாங்கள் பார்க்கும்போது பயப்பட மாட்டோம். இதுவே எதிர் நாட்டாக்கள் வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் கடவுளோட கையில் ஏன் இந்த ஆயுதம் அப்படின்னா, நீ பயப்படாத, உன்னை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், எந்த ஒரு ஆபத்தில் இருந்திருந்தாலும் உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்றத எங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்களாக இருந்தால் இந்த ஆயுதங்களை கடவுள்கள் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு லைட்டாக ஒரு சின்ன வரியில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டார். அடுத்தது கட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன கதை என்று சொன்னார் பெரியவா. அது ஒரு அப்பா ஒரு பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா அப்படின்னு சொல்லி அவங்க பட்டம் விடுறதுக்கு போகிறாங்க. விட்டு கொண்டிருக்கும் போது இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துட்டப்பா, நான் இந்த பட்டத்தை பிடிச்சிருக்க இந்த கைத்தால தானே இந்த பட்டம் மேலே பறக்காமல் இருக்குது. இஃப் ஐ லீவ் த ராப், இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு த ஸ்கை மட்டும் பறந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், பார்க்கவும் வடிவாக இருக்கும் இல்லை அப்படின்னோடனே இந்த அப்பா சொன்னார், ஓகே ஜஸ்ட் லீவ் த ராப் தென் அப்படின்னோடனே அந்த பிள்ளை கயிறை விட்டோன்னே அந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செகண்ட் நல்லா மேலே பறந்துச்சுது. 20வது செகண்ட் அப்படியே பொத்துக்கிட்டீர்னு சொல்லி கீழே பட்டம் அங்கேயோ விழுந்துட்டு அங்கேயே தெரியலை. இந்த கதையை சொல்லிட்டு பெரியவர் சொல்லியிருந்தேன், நிறைய இடங்களில் நிறைய மனிதர்கள் வந்து இந்த கட்டுப்பாடு அப்படின்ற என்னை பிடித்து இழுத்து வைத்திருக்கின்றார்கள், என்னை வளர விடுறார்கள், இல்லை எதுக்கு இந்த கட்டுப்பாடு, என்ன விட்டால் நான் ஃப்ரீயாக சுற்றி திரிவேனே அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் இந்த பட்டத்துக்கு எப்படி கயிறு முக்கியமோ அதே மாதிரி மனிதர்களுக்கு இந்த கட்டுப்பாடு அப்படின்றது நிச்சயமாக தேவை அப்படின்றதே சொல்கின்றார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு இல்லாட்டி நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்றதே எங்களுக்கு தெரியாமல் நாங்களே பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த பட்டம் மாதிரி பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் எது போகிறோம்னு தெரியாமலே போய்விடும். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா என்ன இப்படி கட்டி வச்சுக்காங்களே, எனக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது பட்டம் விடுவோம் பாலா ஓடிவோம் அந்த பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். இந்த மாதிரி அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விளங்குற மாதிரி பெரியவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கொண்டு வர. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் என்ன தான் இனி செய்ய வேண்டும், மனிதராக பிறந்துட்டோம், நாங்கள் பண்ணினதுக்கு தான் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது. ஓகே, வாட் நெக்ஸ்ட், வாட் டு வி ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்றத அந்த பெண்மணியே கேட்குறாங்க. அதுக்கான பதிலாக I'll tell you in the next video, so keep watching.